பாகிஸ்தான் மீதான போரை ஆரம்பிப்பதற்கும் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் பயந்து நடுங்கும் இந்தியா. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரானது இந்தியாவை விட ஏன் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மிக முக்கியமானதாகும். பாகிஸ்தானிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரதேசமான POK பிரதேசத்தினை இந்தியா முழுமையாக கைப்பற்றப் போகின்றதா? இந்த POK பிரதேசத்தினை கைப்பற்றுவது இந்தியாவை விட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எவ்வளவு முக்கியமானது? இந்தியா பாகிஸ்தான் மோதலும் இந்திய மக்களையும் சர்வதேசத்தையும் ஏமாற்றும் இந்திய ஊடகங்களும் சிக்கி தவிக்கும் இந்தியாவின் தலைமைகளும். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாகவும் அவற்றுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் முன்னே காணொளியில் சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருந்தாலும் அல்லது இந்த தாக்குதல் இந்தியாவின் ஃபால்ஸ் பிளாக் தாக்குதல் திட்டமாக அமைந்திருந்தாலும் இதன் மூலமாக அதிகளவான நன்மைகளை அடைந்து கொள்வது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் என்பது தெளிவாக புலப்படக்கூடிய விடயமாகும். மேலும் இவற்றை உறுதிப்படுத்தக்கூடிய இன்னும் சில முக்கியமான விடயங்களும் காணப்படுகின்றன. அமெரிக்காவுக்கு இந்தியாவை தங்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வர வேண்டும். சீனாவுக்கு எதிரான வர்த்தக போரிலே அமெரிக்காவுக்கு இந்தியாவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியாவை பலவீனப்படுத்தி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான முருகல் நிலையை அதிகரித்து பிரிக்ஸ் கூட்டமைப்பிலிருந்து இந்தியாவை பின்வாங்கச் செய்து ஒட்டுமொத்த பிரிக்ஸ் கூட்டமைப்பையும் பலவீனப்படுத்த வேண்டிய தேவையும் அமெரிக்காவுக்கு காணப்படுகின்றது. சீனாவை எதிர்ப்பதற்கு இந்தியாவை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்கின்ற கனவு அமெரிக்காவிடம் இருக்கின்றது. அதே போன்று பாகிஸ்தான் ஆயுத திறன்களை முடக்க வேண்டும். ஈரானுக்கு அண்மை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை பலவீனப்படுத்த வேண்டும். பாகிஸ்தானையும் பல சிறிய பிரதேசங்களாக பிரிக்க வேண்டும். பலஸ்தீனிய பிரச்சனையை சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாத பிரச்சனையாக மாற்ற வேண்டும் என்கின்ற தேவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு இருக்கின்றது. அத்தோடு பல தசாப்தங்களாக பாகிஸ்தானிய இராணுவமும் உளவு பிரிவும் அமெரிக்காவினதும் பிரித்தானியாவினதும் கைக்கூலிகளாகவே இருந்தார்கள். அமெரிக்காவுக்காகவும் பிரித்தானியாவுக்காகவும் பிராந்தியத்திலே பாகிஸ்தான் பல்வேறுபட்ட சூழ்ச்சி திட்டங்களில் தலையிட்டு மத்திய கிழக்கு பிராந்தியத்திலும் ஆசியாவிலும் பயங்கரவாத குழுக்களை வளர்ப்பதில் பாகிஸ்தானை சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டுள்ளார்கள். மேலும் பாகிஸ்தானிய இராணுவமும் உளவு பிரிவும் பாகிஸ்தானின் அரசியல் களத்திலே தங்களுடைய ஆதிக்கத்தினை நிலைநிறுத்தி வைப்பதற்காக பல பயங்கரவாத குழுக்களையும் உருவாக்கினார்கள். தங்களுடைய சுயநல தேவைக்காக பாகிஸ்தானுக்குள்ளேயே பல பயங்கரவாத குழுக்களை வளர்த்து விட்டார்கள். இவ்வாறு பல தசாப்தங்களாக அமெரிக்காவும் பிரித்தானியாவும் பாகிஸ்தானை பயன்படுத்தி செய்ய வேண்டிய அனைத்து வேலை திட்டங்களையும் நன்மைகளையும் அடைந்து கொண்டார்கள். எனவே தற்போது பாகிஸ்தானை கை கழுவக்கூடிய நேரம் வந்துவிட்டது. மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அவர்கள் பல குழுக்களை உருவாக்கியுள்ளார்கள். இந்த குழுக்களை பயன்படுத்தி தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டதற்கு பிறகு அமெரிக்கா அந்த குழுக்களை முழுமையாக அளிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ளும். எனவே தற்போதும் இதே போன்று தான் முழுமையாக பயன்படுத்தப்பட்ட பாகிஸ்தானை கைவிடுவதற்கான நேரம் வந்துவிட்டது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இதற்கு பிறகு பாகிஸ்தானிய இராணுவமும் உளவு பிரிவும் அமெரிக்காவுக்கு எந்த விதத்திலும் பயன்பட போவதில்லை. எனவே இதனால் தற்போதைய போரானது பாகிஸ்தானுக்கு எதிரான வலுவான போராகவே மாறப்போகின்றது. இந்த போரிலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்தியாவுக்கு முழுமையான உதவிகளை வழங்கப் போகின்றார்கள். அடுத்து இந்தியா பாகிஸ்தான் மோதலிலே இருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் சர்வதேச வர்த்தக போக்குவரத்துடன் தொடர்பான விடயங்களாகும். உலகளாவிய வர்த்தகத்தினை மாற்றுவதற்காகவும் மறுவடிவம் கொடுப்பதற்காகவும் உலகளாவிய ரீதியிலே மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய திட்டங்களில் பாகிஸ்தானும் இந்தியாவும் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளன. இவ்வாறு உலகளாவிய வர்த்தகத்தை மறுசீரமைப்பதற்காக அமெரிக்காவினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான வர்த்தக திட்டமாக இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் வர்த்தக பாதை முக்கிய இடத்தை பிடித்துள்ளது. இந்தியாவில் ஆரம்பித்து ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஊடாகவும் சவுதி அரேபியாவின் ஊடாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து ஐரோப்பாவை நோக்கி பயணிக்கக்கூடிய வர்த்தக பாதையானது மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது. மேலும் இந்த வர்த்தக பாதையில் இந்தியாவுக்கு மிக முக்கியமான போட்டியாளராக பாகிஸ்தானே காணப்படுகின்றது. ஏனென்றால் பாகிஸ்தானின் குவாதர் மற்றும் கராச்சி துறைமுகங்களின் ஊடாகவே சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் வர்த்தக பாதை அமைய பெற்றுள்ளது. 2015ஆம் ஆண்டு சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தக பாதைகளை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டன.
இந்த வர்த்தக பாதையை சைனா பாகிஸ்தான் எகனாமிக் கொரிடோர் என்று அழைப்பார்கள். சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் வர்த்தக பாதையில் மிக முக்கியமான வர்த்தக பாதையாகவே பாகிஸ்தானுடனான வர்த்தக பாதை அமைய பெற்றுள்ளது. சீனாவின் தெற்கு பிரதேசத்திலே மிகப்பெரிய போர் ஒன்று ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் பாகிஸ்தானுடனான வர்த்தக பாதையை பயன்படுத்துவதற்காகவே சீனா இந்த திட்டங்களை வகுத்திருந்தது. மேலும் இந்த பாகிஸ்தானுடனான வர்த்தக பாதையில் ஈரானையும் இணைத்து மத்திய கிழக்கை நோக்கி ஒரு முக்கியமான வர்த்தக பாதையை அமைப்பதற்கும் சீனா முழுமையான திட்டங்களை வகுத்துள்ளது. எனவே சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவினால் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இந்தோ மிடில் ஈஸ்ட் யூரோப் வர்த்தக பாதைக்கு பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு இடையிலான வர்த்தக பாதை மிகப்பெரிய தடையாக இருக்கின்றது. காசாவிலே ஆரம்பிக்கப்பட்ட அல்-அக்ஸா வெள்ளப்போரின் மூலமாக சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் முழுமையான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்த முடியவில்லை. இதனால் இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியா வழியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நோக்கி செல்லக்கூடிய இந்த வர்த்தக பாதையை முழுமையாக வடிவமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்க முடியவில்லை. காசாவில் ஆரம்பிக்கப்பட்ட அல்-அக்ஸா வெள்ளப்போர் மிகப்பெரிய சவாலாகவும் மாறியுள்ளது. இதே போன்றுதான் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான வர்த்தக பாதையும் அதனோடு இணைக்கப்பட போகின்ற ஈரானுடனான வர்த்தக பாதையும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மிகப்பெரிய தடையாக மாறியுள்ளது. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த வர்த்தக பாதையை முறியடிக்கும் நோக்கத்தோடு அமெரிக்கா இந்த புதிய வர்த்தக பாதை திட்டத்தினையும் முன்வைத்திருந்தது. அத்தோடு அமெரிக்காவினுடைய இந்த வர்த்தக பாதை திட்டமானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு மிக முக்கியமானதாகும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினூடாக செல்லக்கூடிய இந்த வர்த்தக பாதையின் மூலமாக ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருக்க முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலிருந்து வர்த்தகத்தினை ஐரோப்பாவிற்குள்ளே கொண்டு செல்வதன் மூலமாக அதிக பில்லியன் டாலர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் லாபமாக அடைந்து கொள்ள முடியும். இதனாலேயே சீனாவின் பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தினை சிதைப்பதற்காகவும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான முருகல் நிலையை அதிகரிப்பதற்காகவும் மொசாட் உளவு பிரிவானது கடந்த காலங்களில் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் முன்னெடுத்துள்ளது. சீனாவின் ஆதிக்கத்தினை குறைப்பதற்காகவும் சீனா பாகிஸ்தான் ஈரானுக்கு இடையிலான உறவுகளை முறிப்பதற்காகவும் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தினை போன்று இந்தியாவை விரிவாக்கக்கூடிய திட்டத்தினையும் சிந்தனைகளையும் மொசாட் உளவு பிரிவானது இந்தியாவிற்குள்ளே விதைத்துள்ளது. இவை தொடர்பாக நான் தனியான காணொளிகளில் குறிப்பிடுகின்றேன். எனவே இந்தியாவினதும் சீனாவினதும் உறவுகளை சிதைப்பதில் மொசாடுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது என்பதனையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த பொருளாதார வர்த்தக பாதையை சிதைக்க வேண்டுமாக இருந்தால் சீனாவின் இந்த பெல்ட் அண்ட் ரோட் வர்த்தக பாதையை முழுமையாக சிதைக்க வேண்டுமாக இருந்தால் இந்த வர்த்தக பாதையினுடைய தொடர்புகளை முழுமையாக துண்டிக்க வேண்டும். குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் பாகிஸ்தானிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரதேசமாகும். இதனை பாகிஸ்தானிய கட்டுப்பாட்டுக்கு கீழால் இருக்கக்கூடிய பிரதேசம் என்றும் POK பிரதேசம் என்றும் அழைப்பார்கள். அதே போன்று இலக்கம் 2 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய செம்மஞ்சள் பிரதேசம் இந்திய ஆக்கிரமிப்பின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காஷ்மீர் பிரதேசமாகும். குறித்த பிரதேசமானது இந்தியாவினுடைய முழுமையான கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. மேலும் பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நில தொடர்பானது இந்த POK பிரதேசத்தினூடாகவே காணப்படுகின்றது. பாகிஸ்தானிய ஆக்கிரமிப்பு பிரதேசமான POK பிரதேசத்தினூடாகவே பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நில தொடர்புகள் காணப்படுகின்றன. எனவே பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான இந்த வர்த்தக பாதைகளை முழுமையாக துண்டிக்க வேண்டுமாக இருந்தால் POK பிரதேசத்தினை இந்தியா முழுமையாக கைப்பற்றிக் கொள்ள வேண்டும். பாகிஸ்தானிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரதேசத்தினை இந்திய ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்ற வேண்டும். அவ்வாறு இந்திய ஆக்கிரமிப்பு கைப்பற்றுமாக இருந்தால் மாத்திரமே பாகிஸ்தானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நில தொடர்புகள் முழுமையாக துண்டிக்கப்படும். எனவே இந்த பாகிஸ்தானிய ஆக்கிரமிப்பு POK பிரதேசத்தினை கைப்பற்றுவது இந்தியாவை விட அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மிக முக்கியமானதாகும். இந்த பிரதேசத்தினை இந்தியா முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதன் மூலமாகவே அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் வர்த்தக பாதையை வெற்றி பாதையாக மாற்ற முடியும். தற்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போர் பதற்றமானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. பாகிஸ்தானிய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரதேசமான POK பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு இந்தியா முழுமையான திட்டங்களை வகுத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடு POK பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பயங்கரவாத நிலைகள் மீது தாக்குதல்களை மேற்கொள்வது மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த POK பிரதேசத்தையும் கைப்பற்றிக் கொள்வதற்கு இந்தியா திட்டமிட்டுள்ளது.
அதேபோன்று POK பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிக் கொள்வதற்கான முழுமையான ஆதரவை அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் இந்தியாவுக்கு வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி JD வான்ஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராகவும் இந்தியா தன்னை தற்காத்துக் கொள்வதற்காகவும் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான உரிமையும் இந்தியாவுக்கு காணப்படுகின்றது. அதே நேரம் இந்தியாவின் பதிலடியானது மட்டுப்படுத்தப்பட்ட பதிலடியாகவே இருக்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய பிராந்திய போரை ஏற்படக்கூடிய தாக்குதல்களை இந்தியா மேற்கொள்ளக் கூடாது என அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி JD வான்ஸ் தெரிவித்துள்ளார். இந்த போர் மிகப்பெரிய போராக மாறக்கூடாது என அமெரிக்கா எப்போது தெரிவித்ததோ அப்போதே இந்த போர் மிகப்பெரிய போராக மாற வேண்டும் என்பதே அமெரிக்காவின் நோக்கம் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் பாகிஸ்தானி ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிரதேசமான POK பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களையும் போரையும் இந்தியா ஆரம்பிக்குமாக இருந்தால் இந்தியா அமெரிக்காவினதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினதும் சதிவலையில் முழுமையாக சிக்கிவிட்டது என்பதே அர்த்தமாகும். ஒரே கல்லில் பல மாங்காய் என்பதை போன்று இந்தியா பாகிஸ்தான் போரின் மூலமாக அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் பல நன்மைகளை அடைந்து கொள்ளவே போகின்றார்கள். அத்தோடு இந்த போரின் மூலமாக பாகிஸ்தானும் சீனாவின் வர்த்தக பாதையும் மாத்திரம் சிதைவடைய போவதில்லை. இந்த போரின் மூலமாக இந்தியாவும் சிதைவடைய போகின்றது, மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கப் போகின்றது என்பதே யதார்த்தமான உண்மையாகும். தற்போது பாகிஸ்தான் பலவீனமாகவே இருக்கின்றது. பாகிஸ்தானின் தென்மேற்கு பிரதேசமான பலூச்சிஸ்தான் பிரதேசத்தில் பலூச்சிஸ்தான் விடுதலை இராணுவமானது தங்களுடைய ஆதிக்கத்தினை அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. பாகிஸ்தானின் மேற்கு பிரதேசம் முழுவதையும் கட்டுப்படுத்தி ஒரு தனியான பலூச்சிஸ்தான் நாடாக உருவாக்குவதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் அவர்கள் மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பிரதேசத்திலும் மோதல்கள் தொடர்கின்றன. பாகிஸ்தானி அரசாங்கத்தோடும் இராணுவத்தோடும் உளவு பிரிவோடும் ஆப்கானிஸ்தானின் தலிபான்களுக்கு மிகப்பெரிய முறுகல் நிலை காணப்படுகின்றது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லை பிரதேசங்களை கைப்பற்றுவதற்காக தலிபான்களுடைய ப்ராக்ஸி படைகள் பாகிஸ்தானிய இராணுவத்திற்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் பாகிஸ்தான் இன்னும் 2 பிரிவுகளாக பிரிவடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. அதே போன்று பாகிஸ்தானின் அரசியல் சூழ்நிலைகளும் பொருளாதார நெருக்கடிகளும் பாகிஸ்தானுக்கு ஒரு பலவீனமான தன்மையை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இந்தியா பாகிஸ்தான் போர் ஆரம்பிக்கப்பட்டால் POK பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களை இந்தியா ஆரம்பித்தால் பாகிஸ்தான் பலவீனமான புள்ளியில் இருந்தாலும் நிச்சயம் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளும். அதே நேரம் POK பிரதேசத்தினை இந்தியா கைப்பற்றுவது சீனாவின் வர்த்தக பாதைக்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதனால் சீனாவும் பாகிஸ்தானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும். பலவீனமான பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிரான போரை வெற்றிகரமாக தொடருவதற்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் சீனா பாகிஸ்தானுக்கு வழங்கும். எனவே இதனால் இந்த போரிலே பாகிஸ்தான் மாத்திரம் இழப்புகளை சந்திக்க போவதில்லை, இந்தியாவும் மிகப்பெரிய இழப்புகளையும் சந்தித்தே தீரும். எனவே இப்படியான நிலைமையில் கடந்த 2 வாரமாக இந்திய ஊடகங்களினால் வெளியிடப்படக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது வேடிக்கையாகவே இருக்கின்றன. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான போரின் மூலமாக இந்தியாவுக்கு எவ்வளவு இழப்புகள் ஏற்பட போகின்றன, இந்தியா அமெரிக்காவின் பொறியில் எவ்வாறு சிக்கிக்கொள்ள போகின்றது, இந்த போரின் மூலமாக பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கும் இந்தியாவுக்கும் எவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட போகின்றன, பிரிக்ஸ் கூட்டமைப்பிலிருந்து இந்தியா பின்வாங்குவதன் மூலமாக எவ்வாறு அமெரிக்காவின் அடிமை நாடாக இந்தியா மாறப்போகின்றது, POK பிரதேசத்தினை கைப்பற்ற முடியாவிட்டால் எவ்வாறான பாதிப்புகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் என்பது தொடர்பான எந்தவிதமான முழுமையான தகவல்களையும் இந்திய ஊடகங்கள் வெளியிடுவதில்லை. இந்த போரின் மூலமாக இந்தியாவும் இந்திய மக்களும் அடைய போகின்ற மிகப்பெரிய பேரழிவுகள் தொடர்பாக இந்திய ஊடகங்கள் எந்த விதமான கருத்துக்களையும் செய்திகளையும் வெளியிடுவதில்லை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய கிரிக்கெட் போட்டியை கையாளுவதை போன்றே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இந்த போரையும் இந்திய ஊடகங்கள் கையாளுகின்றன. இது ஒரு கிரிக்கெட் போட்டி அல்ல, ஒரு போர் என்பதனை இன்னும் இந்திய ஊடகங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை. பலவீனமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்த போரிலே வெற்றி அடைவதற்காக எதையும் செய்வதற்கு துணியும் என்பதனையும் இந்திய ஊடகங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இந்திய ஊடகங்கள் போரினுடைய உண்மையான தன்மையை வெளிப்படுத்தாமல், போரினுடைய விளைவுகளை உண்மையாக வெளிப்படுத்தாமல் இந்திய மக்களையும் சர்வதேசத்தையும் ஏமாற்றி வருகின்றார்கள். உண்மையிலேயே இந்தியா POK பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான போரை ஆரம்பிப்பதற்கு, பாகிஸ்தானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு பயப்படுகின்றது. இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு ஏற்படக்கூடிய விளைவுகளை நினைத்து இந்திய தலைமைகள் பயந்து நடுங்குகின்றார்கள். அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் நம்பி இந்த போரிலே களமிறங்க முடியுமா அல்லது இவர்கள் கைவிட்டு விடுவார்களா என்கின்ற பயத்திற்கு மத்தியில் இந்திய தலைமைகள் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். இந்த போரின் மூலமாக இந்தியாவின் தன்னிறைவு பொருளாதாரம் சிதைவடைந்து அமெரிக்க அடிமை நாடாக மாறிவிடுமோ என்கின்ற பயம் இந்திய தலைமைகளுக்கு காணப்படுகின்றது. அதே நேரம் இந்திய ஊடகங்களின் செயற்பாட்டினாலும் ஊடகங்கள் மூலமாக மிகைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களின் மூலமாகவும் இந்தியா ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளும் மாட்டிக்கொண்டுள்ளது. இவ்வளவு மிகப்பெரிய ஊடக மிகைப்படுத்தல்களுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்காவிட்டால் இந்தியாவுக்கு அது ஒரு மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையாகவும் மாறிவிடும். அதே போன்று பாகிஸ்தான்
பாகிஸ்தான் மீதான தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிக்குமாறு அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் இந்திய தலைமைகளுக்கு உச்சழுத்தங்களையும் வழங்கி வருகின்றார்கள். அத்தோடு இந்திய இராணுவ ஆய்வாளர் பிரவீன் சவுனே இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்திய இராணுவம் சீனாவின் முழுமையான ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க பயப்படுகின்றது. லைன் ஆஃப் கண்ட்ரோல் எல்லை பிரதேசத்திலே பீரங்கி தாக்குதல்களை தவிர மேலும் இந்தியா உக்கிரமான தாக்குதல்களை பாகிஸ்தானுக்கு எதிராக மேற்கொண்டால் ஏற்படக்கூடிய விரிவாக்கத்தினை இந்திய இராணுவத்தினால் கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு பிரச்சனையானது எங்களுக்கு சார்பாக முடியாது என்று தெரிந்து கொண்டால் இந்த போரை எங்களுக்கு சார்பான போராக முடிக்க முடியாது என்பதனை நாங்கள் அறிந்து கொண்டால் ஒரு பொழுதும் இந்த போரை நாங்கள் ஆரம்பிக்கவே கூடாது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையானது போருக்கான சூழ்நிலைகள் அல்ல. டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் இந்தியாவை ஏமாற்றி கைவிட்டுவிடும். எனவே இந்த போரிலே இந்திய இராணுவத்தினால் எதனையும் சாதிக்க முடியாது என இந்தியாவினுடைய இராணுவ ஆய்வாளரே கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்த கருத்துக்களை வெளியிட்டதன் காரணத்தினால் தற்போது இவருடைய எக்ஸ்தல கணக்குகளையும் இந்திய அரசாங்கம் முழுமையாக முடக்கிவிட்டது. அத்தோடு இந்த காணொலியின் மூலமாக சில முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனவே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.